நந்தன் எப்போதும் வெளித்தோற்றத்தைக் கொண்டு முடிவு செய்து விடுவான். அழகாக பேசுபவர்கள் நல்லவர்கள், எளிமையாக இருப்பவர்கள் முக்கியமற்றவர்கள் என்று எண்ணினான். ஒரு நாள் ஊருக்கு 2 பேர் வந்தார்கள். ஒருவர் மிக அழகான ஆடையில் இனிமையாக பேசிக் கொண்டிருந்தார். மற்றொருவர் சாதாரண உடையில் அமைதியாக இருந்தார். நந்தன் முதல் மனிதரையே நம்பினான். அவர் சொன்னபடி ஒரு பெரிய முதலீடு செய்யத் தயாரானான். அப்போது அவன் தந்தை அவனை தடுத்து, ஒரு நாள் காத்திருந்து அவர்களைப் பற்றி விசாரி என்றார். மனதில் விருப்பமில்லாமலேயே நந்தன் சம்மதித்தான். அடுத்த நாள் உண்மை வெளிவந்தது. அழகாக பேசியவன் பலரை ஏமாற்றிய மோசடி நபர். ஆனால் அமைதியாக இருந்தவர் நல்ல மனம் கொண்ட ஒரு உண்மையான வியாபாரி என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். அதை கேட்டதும் நந்தன் அதிர்ச்சியடைந்தான். மகனே, வெளியில் ஜொலிப்பதெல்லாம் பொன்னல்ல. ஒரு பொருள் எப்படி தோன்றுகிறது என்பது முக்கியமல்ல. அது உண்மையில் என்ன என்பதை காண்பதே அறிவு என்றார் அவனுடைய தந்தை. அந்த நாள் முதல் நந்தன் மாற்றமடைந்தான். எதையும் உடனே நம்பாமல் அதன் உண்மையை ஆராயத் தொடங்கினான். மனிதர்களையும் அவர்களின் செயல்களின் அடிப்படையில் மதிக்கத் தொடங்கினான். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு. வெளித்தோற்றத்தில் ஏமாறாமல் உண்மையை அறிதலே உண்மையான அறிவு.